பீரியட்ஸில் 2 தான் பிரச்சனை. பிளட் ஃப்ளோவில் இறந்து போகிற அளவுக்கு ஒருத்தருக்கு சிவியராக ஆகணும் அப்படின்னா ஸ்ட்ரெஸ்ஸு தான் ஃபஸ்ட்டு ரீசன். ரெண்டாவது ஒபிசிட்டி, வெயிட் அதிகமாக இருக்குது. மூணாவது நீர் 2-3 நாள் பீரியட்ஸ் வரலன்னா உடனே போடுறதெல்லாம் அதிகமாக ப்ளீடிங் ஆகுதுன்றதோடைய ஒரு அடையாளம் தான் கிளாட்ஸு. ஒரு நாளைக்கு ஒரு 4 பேடோ இல்லை 3 பேடோ எது நார்மலான ஃப்ளோ. பீரியட்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா பெயின் அதிகமாக இருக்குன்றதுக்காக பெயின் கில்லிங் டேப்லெட்ஸ் எல்லாமே வாங்கி யூஸ் பண்ணுறாங்க. அதை டைரெக்டாக நம்ம மெடிக்கல் ஷாப்பில் வாங்கலாமா? இந்த சம்மர் ஹாலிடேஸை உங்கள் குழந்தைங்க யூஸ்ஃபுல்லாகவும் ஆக்டிவாகவும் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? அப்போ உடனே நியூரோஸ்பார்க் சம்மர் கேம்பை என்ரோல் பண்ணுங்க. ஒவ்வொரு மாதமும் 1 கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் ஹெல்த் குரு சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த 9342302612 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். ஹெல்த் குரு நேயர்களுக்கு வணக்கம். கோவை மாவட்டத்தில் ஒரு பெண் பீரியட்ஸ் ஃப்ளோ அதிகமானதுனால உயிரிழந்திருக்காங்க. அது உண்மையா? அந்த கேஸ் ரிலேட்டடாக நம்ம போக வேண்டாம். பட் உண்மையிலேயே இப்படி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? அதிகமான ஃப்ளோ ஏற்பட என்ன காரணம்? அதை ப்ரிவென்ட் பண்ண என்ன பண்ணலான்னு நமக்கு அவேர்னஸ் கொடுக்கறதுக்காக நம்ம கூட கைனகாலஜிஸ்ட் டாக்டர் ஜெயஸ்ரீ அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வாங்க அவங்களோட பேசலாம். வணக்கம் மேம். வணக்கம். ஸோ நம்ம ரீசன்ட் டைமில் எல்லாமே பார்த்தோம்னா இர்ரெகுலர் பீரியட்ஸ் ஆகலைன்ற இஷ்யூஸ் தான் அதிகமாக நம்ம கேள்விப்பட்டுருக்கோம். இப்போ இந்த நியூஸை பார்க்கும்போது ஓவர்ஃப்ளோ ஆகி இப்படி ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்ற ஒரு டவுட் எல்லாருக்கும் ஏற்படுது. அதை பற்றி சொல்ல முடியுமா? ஸோ இந்த பர்டிகுலர் நியூஸ் பார்த்தீங்கன்னா தேர் மே பி அதர் ரீசன். வேறு ஏதான காரணங்கள் இருக்கலாம். ஏன்னா அப்போ தான் பீரியட் ஸ்டார்ட் ஆகிருக்கு. அந்த இதில் நியூஸில் படுறது பார்த்தா அப்போ தான் பீரியட் ஸ்டார்ட் ஆகிருக்கு, ரொம்ப ஹெவி ஃப்ளோ ஆகிருக்கு, இமீடியட்டாக ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க. ஸோ வேறு ஏதாவது ரீசன்ஸ் இருக்கலாம். அது ஃப்யூச்சர் இனிமேல் தான் தெரியும்னு நினைக்கிறேன். வேறு ஏதான ப்ராப்ளம் இருக்கலாம். ஏன்னா யூஸ்வலாக மென்ஸ்ட்ரல் பிளட் ஃப்ளோவில் இறந்து போகிற அளவுக்கு ஒருத்தருக்கு சிவியராக ஆகணும் அப்படின்னா லாங் டைம், அட்லீஸ்ட் ரொம்ப 1 மாதம் 2 மாதம் அப்படி கண்டினியூஸாக அதிகமான ஃப்ளோ இருக்கணும். ஏன்னா கர்ப்பப்பையே இவ்வளோண்டு தானே இருக்கும். இப்போ ஒரு கர்ப்பிணி இருக்காங்க, அவங்களுடைய டெலிவரிக்கு அப்புறம் ப்ளீடிங் ஆகி இறந்து போகிறது அது பாசிபிள். ஏன்னா கர்ப்பப்பை இவ்வளோ பெருசு இருக்கும். அப்போ ஃபுல்லாக அதுலேருந்து ப்ளீடிங் ஆகிறப்ப பாசிபிலிட்டி. சடனாக ஒரே விதின் ஒரு ஃபியூ மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் பிளட் அப்படி லூஸ் பண்ணுவாங்க. பைப் மாதிரி அப்படியே கர்ப்பப்பை சுருங்காமல் அப்படியே ஊற்றும். ஸோ அது பாசிபிள். பட் பீரியட்ஸ் நார்மலாக இருக்கிற பீரியட்ஸ்லேருந்து வர்ற ப்ளீடிங்லேருந்து ஒரு டெத் ஆகுதுன்றது நாட் பாசிபிள். ஸோ அந்த பேஷண்ட்டை பொறுத்தவரை ஐ திங்க் வேறு ஏதாவது ரீசன்ஸ் இருக்கலாம் பாசிபிள். பொதுவாக பார்த்தீங்கன்னா பீரியட்ஸில் 2 தான் பிரச்சனை. ஒன்று பீரியட்ஸ் வராது, இல்லைன்னா வந்தால் அதிகமாக போகும், நிற்காது. இது 2 தான் பிரச்சனை. ஏன் இந்த கர்ப்பப்பைக்கு மட்டும் இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னா, நார்மலாக ஒரு இடத்துல அடிப்படுது, ஒரு டக்குன்னு ஒரு பிளட்டு வருது, ப்ளீடிங் ஆகுது. உடனே என்ன ஆகும்? அந்த பிளட்டு கொஞ்ச நேரத்தில் கிளாட் ஆகிடும், தானாகவே கிளாட் ஆகிடும். அதுதான் நார்மல் ஹியூமன் பாடியில். பட் இந்த கர்ப்பப்பைக்குள்ளே இருக்கிறது வர்ற பிளட்டு மட்டும் நார்மலாக அந்த கிளாட்டிங் மெக்கானிசத்தால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதுக்கு தனியாக ஒரு கண்ட்ரோல் இருக்குது. என்ன கண்ட்ரோல்னா ஹார்மோன் கண்ட்ரோல். கர்ப்பப்பையில் ப்ளீடிங் ஆகிறதும் சரி, ப்ளீடிங் நிற்கிறதும் சரி, ஹார்மோனோட கண்ட்ரோல். இந்த ஹார்மோன் இருந்தால் ப்ளீடிங் ஸ்டார்ட் ஆகும். இந்த ஹார்மோன் குறைஞ்சிது அப்படின்னா ப்ளீடிங் அதிகமாகும். இந்த ஹார்மோன் அதிகமாகுதுன்னா ப்ளீடிங் நிற்கும். அந்த மாதிரி இது ஒரு ஹார்மோனுடைய கண்ட்ரோலில் தான் இருக்கும். ஸோ அதனால தான் நமக்கு கருமுட்டை ஃபார்ம் ஆகிறப்ப ஹார்மோன் சுரக்க ஆரம்பிக்கும். அப்போ அடுத்த சைக்கிள் ஃபார்ம் ஆகிறப்ப அப்படியே இந்த பீரியட்ஸ் ப்ளீடிங் நின்றுடும், நல்லா கிளியர் ஆகும், அடுத்த சைக்கிள் ஃபார்ம் ஆகும். அதே மாதிரி அந்த மாதத்தோட எண்டில் பீரியட்ஸ் வரதுக்கு முன்னாடி ப்ரெக்னென்சி எதுவும் இல்லை அப்படின்னா இந்த கருமுட்டை அந்த இதுலேருந்து வரக்கூடிய ஹார்மோன் எல்லாம் கீழே போயிடும், பீரியட்ஸ் வரும். ஸோ இதான் நடக்கிறது. ஸோ இதனால தான் அந்த ஹார்மோன் சரியாக இல்லாதப்ப, இல்லைன்னு இந்த ஹார்மோன் சுரக்கிறதை ஏதாவது ஃபேக்டர்ஸ் பாதிக்கிறப்ப இந்த பீரியட்ஸ் வராமல் இருக்கிறது, அப்படி இல்லைன்னா அதிகமாக ப்ளீடிங் ஆகுறது. அதுக்கு பல காரணங்கள் இருக்குது. ஒன்று ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு தான் ஃபஸ்ட்டு ரீசன். ரெண்டாவது ஒபிசிட்டி, வெயிட் அதிகமாக இருக்குது. மூணாவது நீர்க்கட்டி ப்ராப்ளம் இருக்கிறவங்க, அது மாதிரி பல ஹார்மோன் பிரச்சனைகள் இருக்கவங்களுக்கு பீரியட்ஸ் அஃபெக்ட் ஆகலாம். இப்போ முக்கியமாக என்ன கேட்க நினச்சேன் அப்படின்னா, ஒவ்வொருத்தவங்களுக்கும் டிஃபர் ஆகுது. சில பேர் எனக்கு 28 நாளைக்கு ஒரு தடவை பீரியட்ஸ் ஆகுன்றாங்க, சில பேர் 30 நாளைக்கு ஒரு தடவைன்னு. ஏதாவது லிமிடேஷன்ஸ் இருக்கா? கரெக்டாக பீரியட்ஸ்ன்றது இத்தனை நாட்களுக்குள்ளே ஆகிறது தான் பெட்டர். ஏன்னா சில பேர் 2 மாதத்துக்கு ஒரு தடவை ஆனாலும் அது கரெக்டாக எனக்கு 2 மாதத்துக்கு ஒரு தடவை வந்துடுது, அதனால பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி இருக்காங்க. அண்ட் முக்கியமாக அளவு, ஒரு நாளைக்கு ஒரு 4 பேடோ இல்லை 3 பேடோ எது நார்மலான ஃப்ளோ? ஸோ இது நல்ல கொஷின். ஆக்சுவலாக பீரியட்ஸ் நாங்கள் டாக்டர்ஸ் சொல்கிறது அப் டு ஒரு 40 டேஸ், 35 to 40 டேஸ் வரைக்கும் ஒருத்தருடைய சைக்கிள் ஹியர் அண்ட் தேர் இருக்கலாம். சில பேருக்கு பார்த்திங்கன்னா 22 நாள்லேயே பீரியட்ஸ் ஆகிடும். அது அவங்களுடைய உடம்புக்கு நார்மல். ஸோ அந்த அப் டு 40 டேஸ் வரைக்கும் நாங்கள் இதை அக்செப்ட் பண்ணுவோம்.
பட் 2 மாதத்துக்கு ஒரு தடவை பீரியட்ஸ் ஆகாதெல்லாம் லெஸ் தென் 18 இயர்ஸ் தான் அக்செப்ட் பண்ணுவேன். ஒரு 18 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு irregularity இருந்தால் அக்செப்ட் பண்ணலாம். பட் above 18 இயர்ஸ் அட்லீஸ்ட் ஒரு 40 டேஸ்க்கு ஒரு தடவையாவது கட்டாயமாக பீரியட்ஸ் ஆகணும். ஸோ பீரியட்ஸ் பிளட் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 3 டேஸும் சேர்த்து 80 ml, அதுதான் புக்கில் கொடுத்துருக்குது. மேபி வி கேன் சே ஆவரேஜாக 3 to 4 pads ஒரு நாளைக்கு, இப்படி 3 டேஸ். அதுலேயே வந்து எப்படி இருக்கணும் அந்த பேட்டர்ன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு டே லைட்டாக ஸ்டார்ட் ஆகும், செகண்ட் டே நிறையா இருக்கும், தேர்ட் டேலேருந்து அப்படியே கீழே போகணும். அடுத்த சைக்கிளுக்கான ஹார்மோன் வர ஆரம்பிக்கணும். அப்போ தேர்ட்லேருந்து கீழே போகும், ஃபோர்த் டே ஆல்மோஸ்ட் லைட்டாக இருக்கும், கிளியர் ஆகிடும். ஸோ இந்த பேட்டர்னில் தான் இருக்கணும் பீரியட்ஸை. ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்ப ஒரு சிலருக்கு ஏதாவது ஒருத்தர் 2 பேருக்கு 2 to 3 months கூட பீரியட்ஸ் ஆகும், அவங்க ரெகுலர் நினச்சிட்டு இருப்பாங்க. பட் அவங்களுக்கு வெயிட் கெயின் ஆகாமல் வேறு எதுவும் ஹார்மோன் பிரச்சனைகள்லாம் இல்லாமல் அந்த மாதிரியே தான் அவங்களுக்கு ரெகுலர் பேட்டர்ன் இருக்குது அப்படின்னா இட்ஸ் ஓகே. ஆனால் சப்போஸ் ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி ஆகிறப்ப ஒன்ஸ் இன் 2 months, ஒன்ஸ் இன் 3 months தான் எனக்கு பீரியட்ஸ் வரும் அப்படின்னா அப்போ அவங்களுக்கு ஒன்ஸ் இன் 3 months தான் சான்ஸும் இருக்கும். ஏன்னா கருமுட்டைன்றது ஃபார்ம் ஆனால் பீரியட்ஸ் வரும், கருமுட்டையே ஃபார்ம் ஆகலைன்னா பீரியட்ஸ் வராது. அப்போ 3 மாதத்துக்கு ஒரே ஒரு கருமுட்டை தான் வருதுன்னா ஒரு தடவை தான் அவங்களுக்கு சான்ஸ் இருக்கும். அந்த நேரத்தில் சப்போஸ் அவங்களுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்தால் ப்ரெக்னென்சி இருக்கும், இல்லைன்னா அதுவும் அந்த இதில் வந்து போயிடும் ப்ராபபிலிட்டியில். ஓகே மேம். சில பேர் இப்போ பீரியட்ஸ் ஆகலை அப்படின்னாலே எனக்கு 28 டேஸ்லேருந்து 30 டேஸ்க்குள்ளே பீரியட்ஸ் ஆகணும், எனக்கு ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு மெடிக்கல் ஷாப்பில் டேப்லெட்ஸ் வாங்கி போடுறாங்க. இந்த மாதிரி பீரியட்ஸ் ஆகலைன்னா ஸ்ட்ரைட்டாக டேப்லெட் வாங்கி போடுறது சரியா? நம்ம உடம்பு எதுவும் அஃபெக்ட் பண்ணுமா? கட்டாயமாக அது தேவையில்லை. மாத்திரையெல்லாம் அப்படியெல்லாம் வந்து 2-3 நாள் பீரியட்ஸ் வரலன்னா உடனே போடுறதெல்லாம் அது தேவையில்லைன்றது தான் ஃபஸ்ட்டு. ஏன்னா எல்லாமே ஹார்மோன் கண்ட்ரோலில் இருக்குன்னு நான் முதல்ல சொன்னேன்னா. ஸோ அது ஹார்மோனோட நம்ம வந்து மிடில் பண்ணுறப்ப அதை நம்ம டிஸ்டர்ப் பண்ணுறோம் அப்படின்னா அது ரியலாக ஜஸ்டிஃபைடாக இருக்கணும். அதனால் வித்தவுட் டாக்டரோடைய ப்ரெஸ்கிரிப்ஷன் இல்லாமல் ஹார்மோன் பில்ஸை கடையில் போய் வாங்கி சாப்பிட்றது டேஞ்சரஸ். அதோட கடையில் இருக்கிறவங்க என்ன மெடிசன் கொடுக்குறாங்கன்னு தெரியாது நமக்கு. சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களோட லக்கு அயன் டேப்லெட் கூட கொடுத்துருக்கலாம், சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா ஏதாவது இந்த விட்டமின் டேப்லெட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஒரு சிலர் வந்து ஏதாவது ஸ்ட்ராங் ஹார்மோன் பில்ஸ் கூட கொடுத்துடலாம். ஏன்னா நான் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நான் இத்தனை வருஷத்தில் கவனிச்சிருந்தேன், மெடிக்கல் ஷாப்பில் டேரெக்டாக வாங்குற மெடிசன்ஸ் எல்லாம் மேடம் இந்த மாத்திரை தான் மேடம் நான் 4 மாத்திரை வாங்கி போட்டேன்னு வாங்க. ரியலாக அந்த மாத்திரையை நான் எந்த பக்கம் திருப்பினாலும் அதில் நான் அது என்ன பேர்னு என்னால் கண்டுபிடிக்கவே முடியாது. சும்மா வேற ஏதோ டேட்டோ ஏதோ மட்டும் பண்ணி கொடுக்கறது பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைரி டேட்டும் இருக்காது, நேமும் இருக்காது. அந்த மாதிரி தான் அந்த 4 டேப்லெட்ஸை கட் பண்ணி கொடுத்துருப்பாங்க, ஒரு க்ளூவும் இருக்காது, அதை கண்டே பிடிக்க முடியல. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். அப்போ என்ன மெடிசன் வேணாலும் எடுக்கிற மாதிரி ஆகிடும். ஸோ அப்போ இட்ஸ் நாட் அட் ஆல் அட்வைசபிள். ப்ளஸ் தேவையும் இல்லை. எப்பயுமே பீரியட்ஸ் தள்ளி போகுதுன்னா பாசிபிள் ஸ்ட்ரெஸ் இருக்கலாம். ஒரு 1 week ஜஸ்ட் மைண்டை ரிலாக்ஸ் பண்ணி வெயிட் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக பீரியட்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஓகே, அப்படி ஆகலைனாலுமே ஆமாம், அதுக்கு மேலே ஆகலை 10 days வரைக்கும் தள்ளி போயிடுச்சுன்னா ஷேராக பாருங்கள். சரி ஓகே ஆகிடும்ட்டு சில பேர் அப்படியே 50 நாள் 60 நாள் அப்படியே 3 months ஆகிடும். அப்போ தான் வெயிட் ஏற ஆரம்பிச்சிடும். நிறைய நேரத்தில் irregular பீரியட்ஸும் வெயிட்டும் ஃப்ரெண்ட்ஸு. ஒன்று irregular பீரியட்ஸ் வந்துருச்சுன்னா வெயிட் ஏறும், வெயிட் ஏறினதுன்னா இன்னும் கொஞ்சம் irregular ஆகும், அப்படியே 2 போயிட்டே இருக்கும். ஓகே மேம். இதே மாதிரி பீரியட்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா பெயின் அதிகமாக இருக்குன்றதுக்காக பெயின் கில்லிங் டேப்லெட்ஸ் எல்லாமே வாங்கி யூஸ் பண்ணுறாங்க. அதை டைரெக்டாக நம்ம மெடிக்கல் ஷாப்பில் வாங்கலாமா, இல்லை டாக்டர் கிட்ட ப்ரிஸ்கிரைப் பண்ணி தான் சாப்பிடணுமா? இதுவும் நல்ல கொஷின், ரொம்ப காமனான பிரச்சனை இது. ஏன்னா நார்மலாக நம்ம வரக்கூடிய பீரியட்ஸ்க்கு ஏன் இவ்வளோ பெயின் வருதுன்றது ஃபஸ்ட்டு கொஸ்டின் வரும். பட் அந்த நேரத்தில் கர்ப்பப்பை சுருங்கி உள்ள அந்த தசைங்க அந்த டிஷ்யூஸ் எல்லாம் வெளில வருது, ப்ளஸ் கர்ப்பவாய் விரிஞ்சாதான் அதெல்லாம் வெளில வர முடியும். ஸோ அந்த ப்ராசஸ் தான் பெயின்ஃபுல்லாக இருக்கும். அது வந்து டிபெண்ட்ஸ், ஒவ்வொருத்தருக்கு பெயின் அதிகமாக இருக்கும், ப்ளஸ் அவங்களோட பெயின் த்ரெஷோல்டையும் பொறுத்து. அது சப்போஸ் உங்களுக்கு சிவியர் பெயின் இருக்குது அப்படின்னா ஒரு தடவை போய் டாக்டரை பார்க்கலாம், பார்த்துட்டு ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு எல்லாம் நார்மலாக இருக்குன்னா அந்த பீரியட் ஸ்டேஜில் மட்டும் சாப்பிடக்கூடிய சேஃபான டேப்லெட்ஸ் டாக்டர் தருவாங்க, அதை எடுத்தால் ஓகே. அந்த டயத்தில் மட்டும் எடுத்துக்கலாம். அதுலேயும் ஒரு இதில் நான் என்ன சொல்லுவேன்னா, யூஸ்வலாக பெயின் ஸ்ட்ரைட்டாக ஸ்டார்ட் ஆகும்போதே பெயின் கில்லர் எடுத்துக்கங்க. சில பேர் இன்னும் கொஞ்சம் அதிகமாக பெயின் வந்து எடுத்துக்கலாம், அதிகமாக பெயின் வந்து எடுத்துக்கலாம்னு பீக்குக்கு போன பிறகு மாத்திரையை சாப்பிடும்போது அதை சாப்பிடக்கூட முடியாது, வாமிட்டு வந்துடும், இல்லைன்னா இட் வில் டேக் லாங்கர் டைம். அந்த பீக்கில் போன பெயினை நீங்கள் கீழே கொண்டு வரதுக்கு இட் வில் டேக் ஹவர்ஸ். அப்போ ஒன்று இந்த மாத்திரை ஸ்ட்ராங்காக இல்லை, இதை விட ஸ்ட்ராங் மாத்திரை வேணும்னு நினைப்பாங்க. பட் ஆக்சுவலாக எந்த பெயினுக்கு நம்ம மெடிசன் ரெகுலராக எடுக்கிறோம்னாலும் அந்த பெயின் ஸ்டார்ட் ஆகும்போதே அது லைட்டாக இருக்கும்போது எடுத்துட்டோம்னா கண்ட்ரோல் ஆகிடும். ஓகே மேம். சில பேர் நீங்கள் இப்போ இந்த மாதத்துக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணுறீங்க பெயின் கில்லிங் டேப்லெட் ஒன்று அப்படின்னா அதே ப்ரிஸ்கிரிப்ஷன் வச்சு எனக்கு மாதம் பெயின் லேஸாக நமக்கு நேச்சுரலாக வர பெயினுக்கு கூட அந்த டேப்லெட் யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஓவர் டோஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும்? எல்லா மெடிசனும் கல்லீரல் கிட்னி வழியாக தான் வெளில போகும், அங்கே தான் அடி வாங்கும். ஸோ நம்ம எடுக்கிறோன்னா முதல்ல தெரியவே தெரியாது. நிறைய பெயின் கில்லர்ஸ் இஷ்டம் போல் எடுக்கிறவங்களுக்குலாம் கிட்னி தான் ஸ்ட்ரைட்டாக அஃபெக்ட் ஆகும்.
கிட்னியோடைய தன்மையே என்ன அப்படின்னா ஒரு கிட்னி பாதி வேலை செஞ்சால் கூட அது வெளில காமிக்காது, நான் அவ்வளோ கஷ்டப்படுறேன்னு. அப்படியே கஷ்டத்தோடயே இருக்கும். அந்த கிட்னியும் கம்ப்ளீட்டாக அவுட் ஆகும்போது தான் வெளில தெரியும் நமக்கு, அப்போ தான் தெரியும். அதனால தான் கேர்ஃபுல்லாக இருக்கணும். பெயின் கில்லர்ஸ் இப்போ நீங்கள் பீரியட்ஸ்க்கு பெயின்க்கு எடுக்கிறீங்கன்னா உங்கள் டாக்டர்கிட்டே நீங்கள் காமிக்கும் போதே கேட்டுக்கலாம், மேடம் இது நான் வந்து மந்த்லி ஒன்ஸ் எடுக்கலாமா எனக்கு பெயின் வரப்பன்னு கேட்டால் அதுக்காக சேஃபாக இருக்குது மெடிசன்ஸ். அதுக்காக ஒரு மாதம் போக வேண்டியதில்லை. சேஃபாக இருக்கக்கூடிய மெடிசன்ஸை அந்த பீரியட்ஸ் டயத்தில் 2 days மட்டும் கட்டாயமாக எடுத்துக்கலாம். பட் கேட்டுக்கணும், கேட்டுட்டு எடுத்துக்கலாம். ஓகே மேம். இன்னும் சில பேர் வந்து இப்போ கோயிலுக்கு போகிறோம், இல்லை நான் வந்து ட்ரிப் போகிறேன், ட்ராவல் பண்ணுறேன், எனக்கு பீரியட்ஸ் வந்துடக்கூடாதுன்றதுக்காக டேப்லெட்ஸ் எடுத்துப்பாங்க. அந்த மாதிரி பில்ஸ் எடுத்துக்கிறது நார்மல் தானா? அது ஒரு அளவு, மேபி எப்பயாவது ஒரு தடவை இப்போ அவங்களுடைய கல்யாணம் நிச்சயதார்த்தம்னு வர்றப்ப கட்டாயமாக அது வந்து அந்த டைமில் ஜஸ்டிஃபைடு. ஏன்னா இது வந்து ஹார்மோன்னு தான் நம்ம டிஸ்டர்ப் பண்ணுவோம். அகெயின் நம்ம அந்த ஹார்மோன் வந்து கீழே போகாமல் நம்ம ஹார்மோன் கொடுப்போம், கொடுக்குறப்ப அப்படியே மெயின்டைன் ஆகிட்டு இருக்கும். அதுக்கு நம்ம மாத்திரை ஸ்டாப் பண்ணது பாருங்க தான் பீரியட்ஸ் வரும். ஸோ எப்போயாவது ஒரு தடவை ஜஸ்டிஃபைட்னா ஷியராக ஒன்றும் பெருசாக ஒன்றும் சைட் எஃபெக்ட்ஸ் வராது. பட் சில பேர் வந்து மாதம் இதே எங்கள் வீட்டில் அந்த விசேஷம் இருக்குது, எந்த பூஜை இருக்குது, அங்கே போனேன் இங்கே போனேன், எதுனாலும் அவங்க உடனே பீரியட்ஸ் வந்து அந்த டைம் வரக்கூடாதுன்னு நினைப்பாங்க. ஸோ அந்த ஆட்டிடியூட் வந்து இருக்கக்கூடாது. இப்போ நேச்சுரலாக நம்ம பாடியில் நடக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ், அதை எப்போ பார்த்தாலும் அதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்ற அந்த இது வந்து நமக்கே தெரியணும். ஸோ ஹார்மோன் கண்ட்ரோல்னால 1 மாதம் 2 மாதம் ஒன்றும் தெரியாது. அடிக்கடி இது பண்ணுறப்ப பயங்கர இர்ரெகுலராக ஆகிடும் சைக்கிள்ஸ், இல்லைன்னா நடுவில் அப்படியே ஸ்பாட் ஆகிட்டே இருக்கும். இந்த மாதிரியான பிரச்சனைகள் அடுத்தடுத்து வர ஆரம்பிச்சிடும் நிறைய ஹார்மோன்ஸ் எடுத்தோம்னா. ஓகே மேம். இன்னும் சில பேருக்கு இப்போ ப்ளீட் ஆகும்போது கிளாட்டாக வரும், அந்த மாதிரி ஆகுறது நார்மலாக இல்லை ஏதாவது பிரச்சனையாக இருக்கும்? அதிகமாக ப்ளீடிங் ஆகுதுன்றதோடைய ஒரு அடையாளம் தான் கிளாட்ஸு. அது பர்டிகுலர்லி நம்ம உட்காந்துட்டே இருக்கப்ப எந்திரிக்கிறப்ப டக்குன்னு கிளாட் அதிகமாக அது அப்படியே கலெக்டட் பிளட் வந்து அப்படியே கிளாட்ஸாக வந்து ஃபார்ம் ஆகி வரும். அதுதான் பாசிபிள். இல்லை தூங்கி எந்திரிக்கிறப்ப படுத்திருப்பாங்க, டக்குன்னு எந்திரிக்கிறப்ப அந்த வெஜனால் இருக்க பிளட்டு ஃபுல்லாக அப்படியே கிளாட் ஆகிருக்கும், அப்போ ஃபுல்லாக கிளாட்ஸாக வரும். அது பாசிபிள், நார்மல் தான் அது. பட் அதை தவிர ரொம்ப அதிகமாக கிளாட்ஸ் வருதுன்னா இட்ஸ் அ சைன் ஆஃப் ஹெவி ஃப்ளோ. ஓகே மேம். இப்போ பார்த்தா நிறைய இன்ஸ்டா ரீல்ஸ்லையோ ஃபேஸ்புக்லேயோ பார்க்கும்போது உங்களுடைய ப்ளீடிங் எந்த கலரில் இருக்குன்றதை வச்சு ஏதாவது பிரச்சனைனா கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சில பேருக்கு ரெட்டாக இருக்கும், சில பேருக்கு ப்ரௌனாக இருக்கும். என்ன கலரில் வந்தாலுமே நார்மலாக இல்லை பிரச்சனைன்னு நம்ம அதை வச்சு கண்டுபிடிக்கலாம்? அதை வச்சு ஒன்றும் கண்டுபிடிக்க முடியாது, இட்ஸ் நார்மல் ஒன்று. இனிஷியலாக ஸ்டார்ட் ஆகிறப்போ கொஞ்சம் ஒரு ப்ரௌனிஷ்ஷாக இருக்கலாம், அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் பிளட் இருக்கும், அப்புறம் அகெயின் அந்த எண்டில் வந்து அகெயின் ப்ரௌனிஷ் டிஸ்சார்ஜாக இருக்கும். ஓகே. இப்போ பீரியட்ஸ் ஆகலை அப்படின்னா நிறைய பேர் டேப்லெட் எடுக்கிறது ஒரு பக்கம்னா, வீட்லேயே நான் வந்து இப்போ பப்பாளி சாப்பிட்றேன், எள்ளுருண்டை சாப்பிட்றேன், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஃபுட்டாக எடுத்துப்பாங்க இல்லையா? அதெல்லாம் சாப்பிட்டா உண்மையிலேயே பீரியட்ஸ் ஆகும்? எடுக்கலாம், அதிலெல்லாம் ஒரு சின்ன சின்ன அளவு ஹார்மோன் இருக்கு. பட் ரியலாக பெருசாக ஒன்றும் எஃபெக்ட் இருக்காது. அஃப்கோர்ஸ் அந்த பையிங் டைம் நான் சொன்னேன்ல 1 week வெயிட் பண்ணுங்கள், ஸ்ட்ரெஸ் குறையும் போது ஆட்டோமேட்டிக்காக பீரியட்ஸாக அதுக்கு திஸ் ஆல்சோ மே ஹெல்ப். பப்பாயாலாம் பார்த்தீங்கன்னா நல்லா விட்டமின் ஏ, அயன் எல்லாமே இருக்குது அதில். ஸோ இட்ஸ் அ குட். அதே மாதிரியே எள்ளும் அப்படி தான், எள்ளு உருண்டையாக சாப்பிட்றப்ப இன்னும் அதில் அயன் கிடைக்கும், ப்ளஸ் அதில் கொஞ்சம் ஈஸ்ட்ரோஜன் இருக்கும், அது இட்ஸ் அ குட் ஃபுட்டு. ஸோ அதெல்லாம் சாப்பிட்டுன்னு சொல்லுவேன். நிறைய பேர் இதை சாப்பிட்டு ஏன் எனக்கு பீரியட்ஸ் ஆகலைன்னுவாங்க. அப்படி ஆகிறதா இருந்தால் நானே இங்கே அதை கடையை வச்சிட மாட்டேனா, ஒன்று பப்பாயா கடை வச்சிட மாட்டேனாமா எதுக்கு? ஸோ அதனால் அதில் கொஞ்சம் ஹார்மோன் இருக்குது. பட் 100% எல்லாருக்கும்லாம் பீரியட்ஸ் வந்து ஆகாது. எனிவே இது ஒரு பையிங் டைம், அந்த 1 week வெயிட் பண்ணுற டயத்தில் இதெல்லாம் சாப்பிட்றதுனால ஒன்றும் பெருசாக ஒன்றும் நோ சைடு எஃபெக்ட்ஸ் பப்பாயாவோ இல்லை எல்லோ சாப்பிட்றதுல. பட் 100% ஷியூராக வேலை செய்யுமா தெரியாது. ஓகே மேம். இப்போ வந்து பீரியட்ஸ் ஆகாத நேரங்களில் வந்து நமக்கு ப்ளீடிங் ஆச்சுன்னா ஏதோ பிரச்சனை அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிடலாம், உடனே டாக்டரை பார்க்க வேண்டியது அவசியம். பட் நிறைய ரீல்ஸ்லேயே நம்ம பார்த்தோம்னா பீரியட்ஸ் முடிஞ்சிச்சு 3 நாள் அப்பாடான்னு விட்டால் 1 நாள் கழிச்சு மறுபடியும் கொஞ்சம் ப்ளீடிங் ஆகும். ஸோ அந்த மாதிரி ப்ளீடிங் ஆகிற சமயத்தில் ஏதாவது பிரச்சனை நம்ம டாக்டரை பார்க்கணுமா, இல்லை அது யூஸ்வல் தானா? அப் டு 5 days 5 days வரைக்கும் அதுக்கு சப்போஸ் 3rd day கிளியர் ஆகுது, அப்புறம் திரும்ப ஒரு ஸ்பாட் ஆகுது, லைட்டாக ப்ளீட் ஆகுதுன்னா இட்ஸ் நார்மல். அப் டு 5 days, ஈவன் 7 வரைக்கும் கூட. ஏன்னா உள்ளே இருக்க லைனிங் ஃபுல்லாக வெளில வந்துருச்சு, ஃபஸ்ட்டு 2 daysல வந்துடும். அதுக்கப்புறம் புது லைனிங் ஃபார்ம் ஆகும். அந்த புது லைனிங் ஃபார்ம் ஆகிறப்ப சம் ஸ்லைட் இன்ஸ்டெபிலிட்டி இருக்கலாம், அந்த டயத்தில் பேபி லைட்டாக ஸ்பாட்டிங் ஆகலாம், பாசிபிள். இதே மாதிரி தான் பீரியட்ஸ் டைமில் எனக்கு எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கோ இல்லை வந்து யோகா பண்ணுறது, வாக்கிங் பண்ணுறது, இது மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு ஒரு சைடு சொல்கிறாங்க, இன்னொரு பக்கம் பண்ணுறது நல்லதுன்னு சொல்கிறாங்க இல்லையா? ஸோ பீரியட்ஸ் டைமில் இந்த எக்ஸசைஸ் வாக்கிங்லாம் பண்ணலாமா? ஃபஸ்ட்டு டே ரொம்ப ஹெவி ஃப்ளோ இருக்கிறப்ப தே கேன் டேக் ரெஸ்ட். ஏன்னா யூட்ரஸ் ஏதோ ஒரு ஒர்க் நடந்துகிட்ருக்கு, நம்ம பாடியில் ஒரு ரிப்பேர் ஒர்க் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஃபஸ்ட்டு டே தே கேன் டேக் ரெஸ்ட். இல்லை செகண்ட் டே எனக்கு ஹெவியாக ஃப்ளோ இருக்கும், பெயின் இருக்கும் அப்படின்னா அப்போ யூ கேன் டேக் ரெஸ்ட். அதுக்கப்புறம் டெஃபினட்டாக பண்ணலாம். ப்ரீத்திங் எக்ஸசைஸ்னால் இட்ஸ் அப் டு த பர்சன் தான். ஏன்னா அதெல்லாம் ஷியூராக பண்ணலாம். ரொம்ப ஹெவி அந்த யோகாலே சில போசஸ்லாம் ஸ்டமக்கு பண்ணுற போசஸ், உள்ளே இழுக்கிற போசஸ் அதெல்லாம் பண்ண வேண்டியதில்லை.
சிம்பிள் யோகா அதெல்லாம் பண்ணுறது நம்ம ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கலாம், ஆக்டிவாக வச்சுக்கலாம். ஏதோ ஒரு நோயாளியாக அந்த இடத்துல நம்ம எல்லாத்தையும் இது பண்ணிட்டு அப்படியே உட்காந்துருக்கணும்னு அவசியம் இல்லை. இட் கேன் பி நார்மல். இட்ஸ் அப் டு யூ. உங்களுக்கு பெயின் எதுவும் இல்லை, எனக்கு அளவாக தான் ப்ளீடிங்காக இருக்கும், நார்மலாக இருக்கேன்னா கட்டாயமாக பண்ணலாம். பட் யாருக்கு கொஞ்சம் அந்த ப்ராப்ளம்ஸ் இருக்கோ அவங்க அந்த டயத்தில் வந்து கொஞ்சம் அவங்களுடைய ஒர்க்கே நார்மல் ஒர்க்கே கொஞ்சம் நம்ம ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ரெடியூஸ் பண்ணிட்டு யூ கேன் கிவ் சம் ரெஸ்ட் டு யுவர் பாடி. அது ப்ளஸ் நல்ல நரிஷிங் ஃபுட்டு, அந்த டயத்தில் நல்ல ஜூஸஸ் எடுக்கிறது, சூப்ஸ் எடுக்கிறது, நம்மளே நல்லா கேர் பண்ணிக்கணும். ஏன்னா அவர் பாடி இஸ் ரியலி டூயிங் சம் ஒர்க். அந்த யூட்ரஸ் வந்து இட்ஸ் டூயிங் சம் ஒர்க். அது ஏதோ ரிப்பேர் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கு, க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ அந்த டயத்தில் யூ ஷுட் கிவ் ரெஸ்ட் டு யுவர் பாடி அண்ட் டேக் கேர் ஆஃப் யுவர் பாடி. அதுதான் இம்பார்ட்டண்ட்டு. ஓகே, இப்போ நீங்கள் ஃபுட்டை பற்றி சொல்லும்போது முக்கியமாக பீரியட்ஸ் டைமில் நிறைய கிரேவிங்ஸ் இருக்கும்னு சொல்லிட்டு நிறைய சிப்ஸோ இல்லை ஐஸ்கிரீம்ஸோ சாக்லேட்ஸோ சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இந்த மாதிரி அந்த டைமில் மட்டும் சாப்பிட்றது எக்ஸ்கியூஸாக எடுத்துக்கலாமா, இல்லை நீங்கள் அந்த டைமில் தான் ஹெல்த்தியாக சாப்பிடணுன்ற மாதிரியா? இன்னொன்று ரொம்ப முக்கியமாக பார்க்குறது சாக்லேட்டில் டார்க் சாக்லேட் சாப்பிட்டா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் உண்மைதானா? கிரேவிங்ஸ் இருக்குன்னா யூ கேன் ஹேவ். பட் நீங்கள் பார்த்துக்குங்க, ஆல்ரெடி நீங்கள் டயட்டில் இருக்கீங்க, வெயிட் அதிகமாக இருக்குது, பிஎம்ஐ அதிகமாக இருக்குன்னா கேர்ஃபுல்லாக இருங்க. அந்த 3 நாளில் சாப்பிட்டது அப்புறம் 30 நாள் எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கணும். ஸோ அதனால் எப்பயுமே வெயிட்டு வந்து நம்ம ப்ரிவென்ஷன் தான். வெயிட் ஏறிட்டோன்னா குறைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் எப்பயுமே ப்ரிவென்டிவாக இருக்கிறது ஆல்வேஸ் பெட்டர். கிரேவிங்ஸ் இருக்கா, ஹேவ் லிட்டில். அப்படியே ஃபுல் பேக்கெட் சிப்ஸும் சாப்பிடணும்னு அவசியம் இல்லை. ஹேவ் லிட்டில். அந்த கிரேவிங்ஸை கண்ட்ரோல் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வேறு ஒரு நல்ல பாதாம் இல்லைன்னா மக்கானா, அந்த தாமரை விதை பொரியெல்லாம் நல்ல ஃபில்லிங்காக இருக்கும், ஆனால் வெயிட் ஏற்றாது. லோ கேலரி ஃபுட்டு. அந்த மாதிரி லோ கேலரி ஃபுட்டு தான் வீட்டில் வைக்கணும். எப்போ நமக்கு அவைலபிளாக இல்லையோ அப்போயே ஆட்டோமேட்டிக்காக அந்த கிரேவிங் போயிடும். ஸோ நம்ம வந்து வீட்டில் ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கோம் ஸ்வீட்டுன்னா அந்த கிரேவிங் வரப்போ டக்குனு ஞாபகம் வந்துடும், இருக்குது ஃப்ரிட்ஜில், போய் கூட எடுத்து சாப்பிடுவோம். ஸோ வீட்லேயே வச்சுக்கூடாது, ஃபோன்லேயே ஆப்ஸ் எதுவும் வச்சுக்காம இருந்தாலே போதும். ஏதாவது டெலிவரி ஆப்ஸ் வச்சுட்டோம்னா டக்குன்னு இப்போலாம் 10 மினிட்ஸில் வந்துடுது. ஆமாம், ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுடுறோம். ஸோ ஃபஸ்ட்டு வீட்டில் வைக்காமல் இருக்கிறது ஃபஸ்ட்டு இதில் பாதி தப்பிச்சிடுவோம், பாதி எஸ்கேப் ஆகிடுவோம். நமக்கு அதுக்குள்ளே ஏதோ ஒரு ஃபோன் கால் வரும், அப்படியே டைவர்ட் ஆயிடுவோம் அந்த கிரேவிங். இட்ஸ் ஒன்லி யூ நீட் டைவர்ஷன் அந்த நேரத்தில், அவ்வளோதான். ஏன்னா அது ஹெல்த்தி ஸ்வீட்ஸு, நம்ம ஃப்ரூட்ஸில் உள்ள இனிப்பு நல்ல இனிப்பாக இருக்கிற ஃப்ரூட்ஸ் வச்சுக்கலாம். ஸோ அப்போ இந்த ஸ்வீட் சாப்பிட்ணுன்னு நினைக்கிற நேரத்தில் அதை சாப்பிட்லாம். டார்க் சாக்லேட் ஆல்சோ டு சம் எக்ஸ்டென்ட். எல்லா இனிப்புகளுமே அளவு தான். இஃப் யூ வாண்ட் டு மெயின்டைன் யுவர் வெயிட் யூ ஹாவ் டு டேக் ஒன்லி லிட்டில் ஸ்வீட். அந்த ஸ்வீட் கூட நீங்கள் ஃப்ரூட்ஸில் உள்ள ஸ்வீட்டாக எடுத்திங்கன்னா இட்ஸ் குட். ப்ளஸ் இப்போ ஸ்கின் டாக்டர்ஸ் யாரை வேணாலும் நீங்கள் கேளுங்க, சுகர் தான் எதிரின்னு சொல்லுவாங்க. எல்லா பிரச்சனைகளுக்குமே. ஆமாம், சுகர் கட் பண்ணாலே உங்கள் ஸ்கின்னு நல்லா இருக்கும், ஷைனியாக இருக்கும்ன்றது வந்து ஸ்கின் டாக்டர்ஸ் அதுதான் அட்வைஸ் பண்ணுவாங்க. ஸோ ஒய் நாட். இதே மாதிரி எல்லாருக்குமே பீரியட்ஸ் டைமில் இருக்க 2 முக்கியமான பிரச்சனை, ஒன்று பிம்பிள் வருது, இன்னொன்று வந்து ப்ளோட்டிங் ஆகி வயிறு ரொம்ப பெருசாக தெரியுது, தொப்பை இருக்க மாதிரி தெரியுது அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க. இது எதனால் ஏற்படுதுங்க? இது ஹார்மோன் சேஞ்சஸ்னால பிம்பிள் வரும். நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக பீரியட்ஸ்க்கு முன்னாடி வரும், சில பேருக்கு கரெக்டாக பீரியட்ஸ் அப்போ இருக்கும், ஆட்டோமேட்டிக்காக அதுவே போயிடும். ஸோ அதுக்கு நீங்கள் ஆயின்மெண்ட்ஸ் போட்டுக்கலாம். அந்த டயத்தில் ஃபேஸை க்ளீனாக வச்சுக்கணும். பர்டிகுலர்லி வெளில போயிட்டு வந்தோன்னா கட்டாயமாக ஃபேஸை வாஷ் பண்ணிவிட்டு ஒரு மாய்ஸ்சரைசர் போட்டுக்கலாம். ப்ளஸ் அந்த பிம்பிள் க்ரீம்ஸு ரொம்ப நல்லா வேலை செய்யும். சிம்பிள் க்ரீம் ஆனால் சூப்பராக வேலை செய்யும். நம்ம வந்து அதை போட்டு பிச்சு அது நம்மளா இன்ஃபெக்ஷன் மட்டும் பண்ணிடக்கூடாது. நம்ம போய் பிக்கிறப்ப நம்ம கையில் உள்ள கிருமிங்க போயிட்டு தான் புண்ணாக்கி பெருசாயிரும். அது மட்டும் பண்ணக்கூடாது பிம்பிள் வந்தால். பிம்பிள் இஸ் வெரி காமன். அது ஒன்றும் ஒரு பெரிய ஒரு டிசீஸாக கருத வேண்டியதில்லை. 1 or 2 இஸ் நார்மல். ரொம்ப நிறைய வருதுன்னா தென் யூ ஹேவ் டு டேக் கன்சல்ட். அப்போ டெர்மட்டாலஜிஸ்ட் பார்க்கலாம். அதே மாதிரியே இன்னொன்று கேட்டிங்க, ப்ளோட்டிங். அதுவும் வந்து ஹார்மோன்னால தான், அந்த ஹார்மோன்ஸ் சேஞ்சஸ்னால தான் அந்த ப்ளோட்டிங் அந்த ஃபீலிங் வருது. இட்ஸ் வெரி நார்மல். ஃபுட்டு அந்த டயத்தில் கேஸ் இல்லாத ஃபுட்டாக எடுங்க, டேக் சம் ரெஸ்ட்டு. ப்ளஸ் அது இஃப் யூ அண்டர்ஸ்டாண்ட் இது எதனால் வருது அப்படின்றத புரிஞ்சுக்கிறப்பயே அது ஒரு நோய் இல்லை அப்படின்னு தெரிகிறப்பயே நமக்கு வில் ஃபீல் ஃப்ரீ. அவ்வளோதான். இட்ஸ் அ நேச்சுரல் சேஞ்ச், தட்ஸ் ஆல். ஓகே மேம், சொன்ன மாதிரி பீரியட்ஸை பற்றி நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். மேம் சொன்ன மாதிரி அது ரெகுலராக நமக்கு நடக்கிற ஒரு விஷயம். அதில் ஏதோ ஒரு சேஞ்சஸ் ஏற்படுதுன்றப்போ நம்மளே டிசிஷன் எடுக்காமல் மெடிக்கல் ஷாப்பில் போய் டேப்லெட்ஸ் வாங்காமல் ஒரு ப்ராப்பரான கைனகாலஜிஸ்ட்டை பார்க்க வேண்டியது ரொம்ப முக்கியம்னு ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க. எங்களோட ஜாயின் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி மேம். தேங்க்யூ. நன்றி. ஒவ்வொரு மாதமும் 1 கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் ஹெல்த் குரு சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த 9342302612 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள்.